ஒவ்வொரு நாளும் வசனங்களை எழுதி ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வசனத்தின்படி வாழ்கிற கூட்டம் இது என்று சொல்லியிருக்கிறார். வசனத்தின்படி வாழ்கிறோமா? பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் வசனத்தை எழுதி எழுதி ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போயிட்டோமா? தேவன் நம்முடைய பேரில் குறை இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோமா? பொன்னினால் அல்ல, புகழினால் அல்ல, பரிசுத்த சிந்தையுடன் பயபக்தியோடு விசுவாசத்தோடு நற்சாட்சி விளங்க நின்றிடுவோம். பொன்னினால் அல்ல, புகழினால் அல்ல, பரிசுத்த சிந்தையுடன் பயபக்தியோடு விசுவாசத்தோடு நற்சாட்சி விளங்க நின்றிடுவோம். வசனத்தின்படி நீ வாழ்கிறாயா? நீ வாழும் வாழ்க்கையில் சாட்சி உண்டா? வசனத்தின்படி நீ வாழ்கிறாயா? நீ வாழும் வாழ்க்கையில் சாட்சி உண்டா? பொன்னினால் அல்ல, புகழினால் அல்ல, பரிசுத்த சிந்தையுடன் வசனத்தின்படி வாழ்கிறோமா? வசனத்தை ஒப்பு கொடுத்தோமே, வாசுக்கு எழுதி அனுப்பினோமே, அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? உலகத்தின் மேன்மை கடந்திடுவே, என் ஆசை செல்வம் அழிந்திடுவே. உலகத்தின் மேன்மை கடந்திடுவே, என் ஆசை செல்வம் அழிந்திடுவே. அழியாத நித்திய ராஜ்யத்தை, அழியாத நித்திய ராஜ்யத்தை தேடியே இங்கு நீ வந்திடுவாய். பொன்னினால் அல்ல, புகழினால் அல்ல, பரிசுத்த சிந்தையுடன் பயபக்தியோடு விசுவாசத்தோடு நற்சாட்சி விளங்க நின்றிடுவோம். வசனத்தை சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோமே, அந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வசனத்தின்படி ஒவ்வொரு தன்னை ஒப்பு கொடுத்து போதகர்கள் எழுதி அனுப்புறீங்க. வசனத்தெல்லாம் பாஸ்டர் ஒவ்வொரு நோட்டில் ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொருடைய பேரை எழுதி இவங்க இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, இந்த வசனத்தின்படி இவங்க நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த வசனத்தை ஒப்பு கொடுத்த வசனத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர் போனோன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்களா? பாஸ்டர் போய் இன்று 40வது நாள். 40 நாள் ஒரு வசனத்தின்படியே திரும்ப நீங்க ஒப்பு கொடுக்கவில்லையா? இல்ல ஒப்பு கொடுத்த வசனத்துல நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்த வசனத்தை அப்படியே விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்த வசனத்துல கைகளை வைத்து, இந்த வசனத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணுமா? தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் இனி நான் ஒப்பு கொடுத்த வசனங்களை ஒப்பு கொடுத்துட்டு விட்டுட்டு வேலையை பார்க்கறது இல்லை. வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கலன்னா அவங்களுக்கு வேற இடம், சாதாரணமான ஒரு இடம். வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு மகிமையான இடத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. வசனத்தின்படி வாழ்கிற கூட்டம் தான் நாம. நீதியின் ஊழியம், பரிசுத்த ஊழியம் என்று ஆண்டவர் பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தின்படியும் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்பு கொடுக்கணும். அநேக வசனங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்க. வசனத்தை ஒப்பு கொடுக்காம இருந்தா சாதாரணமான பரலோகத்தில் ஏதோ ஒரு வெளிச்சத்தில் இருந்திருக்கலாம். வசனத்தை ஒப்பு கொடுத்து மீறினால் அதிக தண்டனை. இப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விளக்கு தன்னை உள்ளிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். வசனத்தின்படி ஒப்பு கொடுத்தவங்க யோசிச்சு பாருங்க, நான் இதுக்கு ஒப்பு கொடுத்தனே மீறிட்டேனா இல்ல அதன்படியே நடக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்த வசனத்துல கை வச்சு ஜெபம் பண்றீங்களா இல்ல ஒப்பு கொடுத்ததை விட்டுட்டீங்களா? உங்களை நிதானிச்சு பாருங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வசனங்களின் மேலும் கைகளை வைத்து தினமும் நான் இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இதன்படி எனக்கு நடக்கிறத செய்யுங்க, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்க வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பீங்களே.
வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு மேலும் தேவன் தம்முடைய கிருபையை வைக்க போகிறார். விளக்கு தன்னை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். வசனத்தின்படி வாழ்கிறவங்க இனிமே நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் எந்த வசனத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ திரும்பவும் நம்ம வசனத்தின்படி வாழ்கிற கூட்டம் பாஸ்டருக்காக அல்ல, அந்த வசனத்தை எழுதி எனக்கோ சகோதரர்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் 3 சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து கரங்களை கோர்த்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வசனத்தின்படி ஒப்பு கொடுங்க. நம்ம முழுவதுமா எல்லாரும் வசனத்தின்படி நடக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். பகையெல்லாம் ஆண்டவர் விளக்குவன்னு சொன்னாரு. இன்னும் சில பகுதிகளை விளக்க போகிறாரு. தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஒவ்வொருவரும் வசனத்தின்படி வாழ்ந்து மகிமையான இடத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? வசனத்தின்படி வாழ நான் ஒப்பு கொடுத்தேன்ப்பா, அதுல நான் சரியா இருக்கேனா? கேளுங்க, உங்களை பார்த்து வாயை மூடிட்டு இருக்கீங்களே, நான் எந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்? பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், அதுல நான் ஒரு கரெக்டா இருக்கேன்னா? நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், துரிகரமான வார்த்தைகளை பேச மாட்டேன்னு சொன்னேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கனே, எனக்குள்ள கோபம் வராதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கனே, குற்றப்படுத்த மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறேனே, குறை சொல்ல மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறேனே, ஐயோ மீறிட்டேனே, மீறி நான் அதிக தண்டனைன்னு சொல்றீங்களே, நான் எதுல எல்லாம் நான் என்னை மீறி இருக்கிறப்பா, எனக்கு ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க ஆண்டவர் சொன்னாரு. ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்க, கடைசி தருணம் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கீங்களோ மனம் திரும்புங்க. திரும்பவும் அந்த வசனத்தின் மேல் கை வைத்து ஒவ்வொருவரும் இனி நான் அந்த வசனத்துக்கு என்ன முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இனி நான் சரியான விதத்துல நான் மாறுறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொருவரும் வசனத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்ளுங்க. அறிக்கையிடுங்க. ஒவ்வொருவரும் எந்தெந்த வசனங்களை நீங்க ஒப்பு கொடுத்துவே மறந்து போச்சா? ஒருவேளை பல வசனங்களை எழுதி கொடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு இஷ்டம் போல இருக்கீங்களா? இல்ல பாஸ்டர் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு அறிக்கை பண்ணுவாங்க, சபையில சொல்லுவாங்கன்றத ஒப்பு கொடுத்தீங்களா? இல்ல வசனத்தின்படி வாழணும்னு ஒப்பு கொடுத்தீங்களா? வசனத்தின்படி வாழ்கிற கூட்டம் நாம. தேவன் நம்மை பார்க்கிறார். எந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து எதுல நம்ம சரியா இருக்கிறோமோ அவர்கள் மேல தேவன் கிருபை வைக்க போகிறார். அவர்கள் மேல தேவன் கிருபை வைக்க போகிறார். அறிக்கை பண்ணுங்க. நீங்க என்னென்ன வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்களுக்கு தனி லிஸ்ட்ல விட்டுருங்க. வசனத்துக்கு அநேக ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நான் இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன்ப்பா, ஆனா நான் கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணி இருந்தேன்னா நான் கரெக்டா இருந்திருப்பேன்ப்பா. நாளை முதல் நான் வசனத்தை எந்தெந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அவைகளை டைரியில எழுதியோ இல்ல வேதத்துல அண்டர்லைன் பண்ணியோ அவைகள் மேல கை வைத்து இந்த வசனத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இனி நான் இவைகளின்படி நடப்பேன், இன்று முதல் என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, இந்த வசனத்தின்படி நான் வாழ போகிறேன்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு தீர்மானம் எடுங்க பார்ப்போம். தேவனுடைய கிருபை எனக்கு வர போகுது. தீர்மானம் எடுத்துட்டீங்களா? வாயில சொல்லிட்டீங்களா? நாளையில இருந்து வசனத்துக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறீங்களா? என்னென்ன வசனம் ஒப்பு கொடுத்து பாஸ்டர் இன்னைக்கு எழுதி கொடுத்தது தெரியாம இருக்கா? இன்னொரு முறை சொல்லுங்க பிரதர், ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அதை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? ஓ, உங்களிடத்திலிருந்து விளக்கு தன்னை நீக்க போகிறேன் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லியிருக்கிறார். இருள் என்று கடந்த சில வாரங்களாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இருளை விளக்க போகிறேன், இருளை விளக்க போகிறேன், இருள் வரப்போகுது, வெளிச்சத்தை விளக்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் நிற்போம். பாட்டு பாடி பரிசுத்தரை பாரில் இறங்க செய்திடுவேன். ஆவியானவர் இறங்க போகிறார். ஒப்பு கொடுத்தவர்கள் மேல் தேவனுடைய கிருபை. இதோ ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த போறது பாக்குறீங்களப்பா, உடைய கிருபை ஜனங்கள் மேல் இறங்கி வரட்டும். இப்பொழுதே உடைய கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. யாரெல்லாம் மனதாசத்தை அழுதார்களோ, யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ, இதோ அவர்கள் மேல உடைய கிருபை நீங்க வைக்கிறோம். உடைய வல்லமை இறங்கணும்ப்பா. ஒப்பு கொடுத்தவர்களுக்கு பாக்குறீங்களப்பா, தீர்மானம் எடுத்து இருக்காங்க தானே, மேல நீங்க விளக்க வேண்டாம். விசுவாசத்தை பற்றி கேட்டோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் சேமிப்பேன் இயேசுவின் நாமத்திலே. இன்னும்
முழுவதுமாய் அநேகர் அவிசுவாசத்தினால மூடப்பட்டிருக்கீங்களா? கடந்த 1-2 நாட்களாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எச்சரிப்பின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் வீடுகளிலேயோ சபைகளிலேயோ மற்ற ஆராதனைகளில் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஜனங்க அநேகர் அவிசுவாசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. சுயமாய் சிந்தித்து செய்கிறது, சுயமாய் முடிவெடுத்து செய்கிறது, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறது, நிர்விசாரம், இப்படிப்பட்ட நிலைகள் சபையில மூடி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவர் வருகிறதற்கு, ஆவியானவர் வருகிறதற்கு தங்களில் உள்ள தடைகளை எடுக்கணும். எந்த தடையினால் ஆண்டவர் நமக்குள்ள வராமல் இருக்கிறார்? ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில மகிமைப்படுகிற தேவன். நம்முடைய ஆராதனை பண்ணுகிறதுக்கு நாம் தகுதியானவர்கள் தானா? ஆண்டவரை கூப்பிடுகிறதுக்கு நாம் தகுதியானவர் தானா? வசனத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமே, இந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? வசனத்தை ஒப்பு கொடுத்து விட்டுட்டீங்களா? இல்ல உண்மையாக வசனத்தின்படி தினம் தினம் கை வச்சு நான் இந்நாள் வரைக்கும் பாஸ்டர் அன்னைக்கு சொன்னதுல இருந்து நான் ஒப்பு கொடுத்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் நான் வசனத்தின் மேல கை வச்சு தினமும் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இதோ உங்க மேல தேவனுடைய கிருபை இறங்க போகிறது. பசுத்த ஆவியானவர் இறங்கி வர போகிறார். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்றிலிருந்து தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னா, உறுதியான தீர்மானம், நான் தினமும் இனி எந்த வசனத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் அவைகளின் மேல கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். இன்று முதற்கொண்டு நான் எல்லா வசனத்துக்கும் இனி திரும்பவும் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். மனம் திரும்பத்துக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கிறார், ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பி இன்று முதற்கொண்டு நான் திரும்பவும் வசனம் எல்லா வசனத்தையும் கை கொள்ளணும். நம்ம ஊழியம் நீதியின் ஊழியம், பசுத்தவான்களின் சபை. பசுத்தவான்களின் சபைனா வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் பசுத்தவான்கள். ஒவ்வொருவரும் வசனத்தின்படி ஒப்பு கொடுக்குறோம். வசனம்லாம் ஒப்பு கொடுக்காதவங்க எல்லாம் கொஞ்சம் நாள் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தானாகவே அவங்க ரூட்டு பிரியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தானா போயிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு நல்ல வேலையோ நல்ல ஊரோ ஏதோ காரணத்தினால அவங்கெல்லாம் பிரிக்கப்படுவாங்க. வசனத்தின்படி ஒப்பு கொடுத்திருந்தவர்கள் மகிமையாய் நம்ம பிரவேசிக்க போகிறோம். தீர்மானம் எடுங்க. ஒவ்வொருவரும் நான் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனே, ஒரு சத்தமே கேட்கலையே. தீர்மானம் எடுத்துட்டீங்களா? எந்தெந்த வசனத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்றத ஞாபகமாச்சும் உங்களுக்கு இருக்கா? இந்த வசனத்துக்கெல்லாம் நான் ஒப்பு கொடுத்தேனேப்பா, அதுல நான் மீறிட்டேனே. இப்போ ஒரு தருணம் கொடுத்துருக்கீங்க எனக்கு மனம் திருப்புகிறதுக்கு. இன்று முதல் நான் அதை உயிர்ப்பிக்கிறேன். இன்று முதல் நான் உயிர்ப்பிக்கிறேன். சொல்லுங்க எல்லாம் வாயில திறந்து. நான் ஒப்பு கொடுத்த வசனங்களை இனி நான் தினமும் நினைவு கூறுவேன். தினமும் அது மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். வசனத்தின்படி தான் நான் வாழுவேன். ஒவ்வொரு தீர்மானம் எடுங்க. இதோ தேவனுடைய கிருபை உங்கள் மேல இறங்க போகிறது. தேவனுடைய கிருபை உங்கள் மேல இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். தீர்மானம், உறுதியான தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா இதோ தேவனுடைய கிருபை. வாங்கப்பா ஆண்டவரே, ஜனங்களை நீர் பாரும், ஜனங்களை நீர் பாரும், ஜனங்களை நீர் பாருங்கப்பா. ஆண்டவரே, ஜனங்களை நீங்க பாருங்க. எடுக்கிறது எல்லாமே நீதானே, நல்லமே பண் நீதானே. நான் உங்க நாட்டு குட்டி, நான் உங்க நாட்டு குட்டி. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவனிருச்சு நீதானே, ஜீவனிருச்சு நீதானே. உன்னை தாகம் கொண்டே, உன்னை தாகம் கொண்டே. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன்ப்பா. ஒரு நாட்கள் போகிற பார்க்கிறேன். அவர் சொல்றபடி நடந்தேன். எல்லா காரியங்களும்
உண்டு. அதை பார்த்து ஒரு அன்பு கொண்டு அன்பு கூறுவே. ஆராதனை பண்ணுகிறீங்களா? தூங்குறீங்களா? கைகள் உயரவே இல்லையே. கைகளை உயர்த்தி அப்படியா? ஒவ்வொருவரும் தன்னை நிதானிப்போம். எந்த காரியத்தினால் ஆண்டவர் நம்மை விட்டு விளக்கு தன்னை நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தன்னை நிதானிச்சு இனி முதற்கொண்டு எடுத்த தீர்மானங்கள்ல உறுதியா இருக்கணும். கடந்த வாரத்துல நாம் வேலியா இருப்போம் தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். அவைகளின்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் நம்மை இந்த வாரத்துல ஒப்பு கொடுத்த வசனங்கள்ல நீங்க கைகளை வைத்து ஜெபம் பண்ணி திரும்பவும் புதுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். உங்க பேர்ல எனக்கு குறையுண்டுன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் குறை. வசனத்தின்படி ஒப்பு கொடுத்துட்டு வசனத்தின்படி வாழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு வசனத்தின்படி வாழாம இஷ்டம் போல இருக்கிறதுனால தேவன் உங்க மேல எனக்கு குறையுண்டு, வெள்ளத்து தண்டை உங்களில் இருந்து நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எச்சரிப்பின் சத்தம் இது. எச்சரிப்பின் சத்தம் மன திரும்புகள் என்று சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது தேவன் வெளிச்சத்தின் பிரகாசத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? ஹalleluya 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 ஹalleluya.
ஒவ்வொருவரும் கேட்ட ஆலோசனைப்படி எடுத்த தீர்மானங்களின்படி நாம் நடக்கும்படியாக ஒவ்வொருவரும் இனி ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கென்று எப்பொழுது முன்பு போல வசனத்தை படித்து சில நாட்கள் அதன்படி கை கொண்டு அதற்கு பிறகு நாம் நடக்கிறோமான்னு செக் பண்ணிட்டு திரும்ப நீங்க வேதத்தின் மேல கை வைத்து இந்த வசனத்தின்படி என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆர்வ கோளாறுல உடனே வசனத்து மேல கை வச்சு ஒப்பு கொடுக்க கூடாது. வசனத்தை வாசிக்கணும், அதன்படியே நடக்கிறோமா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். வசனத்தின் படிக்கு நடக்க ஆரம்பித்த உடனே வசனத்தின் மேல கை வைத்து இந்த வசனத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் இவைகளின்படி நடப்பேன். ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்து அந்த வசனத்தை எழுதி சகோதரர்களாகி எங்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ 3 பேருக்கோ அனுப்புங்க. உங்களுக்காக நாங்களும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆதியில் இருந்த அன்பை விடாமல், ஆதியில் இருந்த பரிசுத்தம், ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த பக்தி, இவைகள் எல்லாம் விடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விட்டு இருந்தோமானால் உங்கள் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லியிருக்கிறார். விளக்கு தன்னை உங்களிலிருந்து நீக்குவேன் என்று சொல்லுகிறார். இனி நாம் எல்லா காரியங்களிலும் முன்பு போல எழுதி பிரகாசிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யும்படியாக கரங்களை தட்டி கட்டளை சொல்லிப்போம். எல்லாரும் முழங்கெல்லாம் அமர்ந்து